விஜய். இப்போ பல்லவி மேடம் மேல நிறைய அவதூறுங்க வருது. எப்படின்னா, எங்க பார்த்தாலும் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு அரசியல் ஆதாயம் அப்படின்னு நிறைய அவதூறுங்க பரவிட்டே இருக்கு. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, அந்த குழந்தை ஈருடல் ஓருயிரா தான் இவ்வளோ நாள் இருந்தது. அந்த குழந்தை வெளியில் வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு அம்மாவோட அரவணைப்பு, அந்த ஸ்கின் டு ஸ்கின் டச் கிட்டத்தட்ட 6 மாதம் தேவைப்படுங்க அந்த குழந்தைக்கு. ஃபிசிக்கலி சொல்கிற விமன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் அவங்களால அந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாது ஃபிசிக்கலி. ஏன்னா அவங்க நியூ மதர் ஃபீட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த குழந்தைக்கு பசிக்கும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மதர் லீக் ஆவாங்க. அந்த சமயத்தில் யாருங்க பால் தருவாங்க? அதுக்குள்ளேயே ஃபீடிங் பாட்டில் ஆரம்பிச்சு இல்லாமல் குழந்தை பிறந்து 2 மாதம் கூட ஆகலைங்க. இந்த வழி உங்கள் யாருக்குமே புரியாதுங்க. ஒரு நியூ மதர், அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைய விட்டு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா, அந்த தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே புரியுங்க. ஒரு குழந்தைய விட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறது எவ்வளோ சிரமமான விஷயம்னு உங்களுக்கே புரியும். ஆனால் பல்லவி மேடம் சினாரியோ டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க குழந்தை பிறந்து ஒரு 20 நாள்லேயே வெளியில் வந்துட்டாங்க. நிறைய பேர் கேட்கலாம், இவ்வளோ சீக்கிரத்தில் எதுக்கு இவங்க வரணும்? அவங்களுக்கு தான் மெட்டர்னிட்டி லீவ் தான் இருக்குதுல்ல, ஒரு 6 மாதம் கழிச்சு வரட்டுமேன்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம். பல்லவியோட வெற்றி ஒரு மாபெரும் வெற்றிங்க. ஏன் சொன்னீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 22,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நின்ன தொகுதியில் அவங்க போட்டியாளர், மிகப்பெரிய போட்டியாளர், அது யாருன்னா ஆம்ஸ்டாங்கோட மனைவி. ஸோ ஆப்வியஸாக நாங்கள் எல்லாருமே திங்க் பண்ணது அவங்க தான் வருவாங்கன்னு. ஆனால் மக்களுடைய மனசை நம்மளால் படிக்க முடியாது, சரிங்களா? பல்லவி மேடம் கிட்டத்தட்ட 22,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மக்கள் எவ்வளோ நம்பிக்கையும் பாசமும் வச்சுருக்காங்க. அந்த ஒரு உணர்வு தாங்க பல்லவி மேடம் வீட்டுக்குள்ளே உட்கார விடாது. அது எனக்கு நல்லாவே புரியுது. மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். களத்தில் இறங்கி வேலை செய்ய துடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் சேவையை தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தப்பாங்க. அதனால அவங்க அந்த உடல் பலவீனம் சரி, அந்த லீவும் சரி, அது ஒரு துச்சமாக நடிச்சு தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக அவங்க கை குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அதை நம்ம பாராட்டணுங்க. அதை இவ்வளோ கேவலமாக அரசியல் ஆதாயம் சொல்லிட்டு இழிவுபடுத்தாதீங்க தயவு செய்து. இன்னும் எவ்வளோதாங்க இந்த பெண்களை வச்சு அடிக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செய்து அவங்க தைரியத்தை பாராட்டுங்க. பாராட்டலனாலும் கூட பரவாயில்ல, அவங்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் தாய் பாசத்தையும் அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் சரிங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, இது ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான விஷயமா? ஏன்னா ஆட்சி 5 வருஷம் இருக்க போகுது. இப்போ நடந்தது 5 வருஷம் வரைக்கும் மக்கள் ஒன்றும் நினச்சிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு அது அவங்கள வீட்டில் உட்கார விடலைங்க. அதுதாங்க அவங்களை சட்டசபைக்கு வர வச்சிருக்கு. குழந்தையும் அம்மா விட்டு பிரியக்கூடாது, அம்மாவும் குழந்தை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு பசிக்கும். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை. மக்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி கேவலமான அவதூறுகளாக நீங்கள் நம்பாதீங்க. ஆல்வேஸ் சப்போர்ட் அண்ட் ஸ்டாண்ட் வித் விமன். பாய். தேங்க்ஸ்.